ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பாண்டி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நடேசன் வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் பாண்டி நம்ம இப்போ பொண்ணு பார்க்க போகிறது சரியில்லை, என்னதான் நம்ம வானத்திக்கிட்ட பேசினாலும் வானத்தி நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, அதனால் நம்ம கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு போகலாம், யார்கிட்டையும் இப்போ ஃபோனில் பேசவும் வேண்டான்னு கடையில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாமல் வானத்தி ஃபோன் பண்ணாலும் பேசாமல் அங்கே பொண்ணு பார்க்க போகாமல் அமைதியாக என்ன செய்யன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பாண்டி. இங்கே வானத்தி இங்கே பாண்டிக்கு ஃபோன் பண்ணால் பேச மாட்டேங்கிறான், பாண்டி வீட்டிலேருந்து யாருமே பொண்ணு பார்க்க வரல, இப்படி என்னை அவமானப்படுத்திட்டான் இந்த பாண்டி, எப்படி பாண்டி முகத்தில் இனி முழிக்க முடியும், பாண்டி இனி பேசினாலும் நான் பேசக்கூடாது, ரொம்ப கோவம்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே வானத்தியோட அம்மா சொல்கிறாங்க, போதும் போதும், உன் பேச்சை கேட்டு நடேசன் வீட்டில் எல்லாரும் வருவாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டேயும் நான் சொல்லி வச்சுருந்தேன், ஆனால் எங்கள் எல்லாரையும் தலைகுனியை வச்சுட்டேன்ல, இனி பாண்டியை பார்க்க போகிறேன், பாண்டி வீட்டுக்கு போகிறேன்னு ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானத்திக்கு என்ன செய்யன்னு தெரியல, பாண்டி வீட்டுக்கு ரொம்ப கோவமாக கிளம்பி போகிறாங்க. அங்கே பாண்டி வீட்டுக்கு வந்த வானத்தி, யார் இருக்கீங்க, வெளியில் வாங்க, நான் பேசி ஆகணும். பாண்டி எங்கே இருக்க பாண்டி, என்னை பொண்ணு பார்க்க யாரும் வர வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, என் முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, கண்டிப்பாக பொண்ணு பார்க்க வருவோன்னு சொன்னீங்கல்ல, யாராவது வந்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அங்கே நடேசன் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்த சேரன் என்னம்மா வானத்தி, எதுக்குமா இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யாரும் என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரலையே, என்ன செய்யன்னு தெரியாமல் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அண்ணே பாண்டி எங்கே, எதுக்காக பாண்டி வரல, நீங்கள் யாராவது ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, இல்லை நீங்களாவது என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கலாமே, என் வீட்டில் யாரும் என்னை கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லைம்மா, பாண்டி இல்லாமல் எப்படி வருதுன்னு தெரியாம தான், வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு நாள் கண்டிப்பாக பொண்ணு பார்க்க வரோம், இன்னைக்கு மட்டும் உங்கள் அம்மா கிட்ட பேசி எப்படியாவது சமாளிச்சிரு, பாண்டி இன்னும் வீட்டுக்கு வரலம்மா, பாண்டி வீட்டில் இல்லை, எங்கே போனா ஒன்றுமே தெரியலம்மா, நானும் கடையில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், பாண்டி இருந்தா கண்டிப்பாக கூப்பிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு சேரன். உடனே சோழன் சொல்கிறாரு, இங்கே எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அதான் பாண்டி உன்னை பிடிக்காம தானே பொண்ணு பார்க்க வராமல் இருந்துட்டான், அப்புறம் என்னவோ உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ தான் பாண்டி வேணும்னு நினைக்கிற, ஆனால் பாண்டி இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சிருந்து வரலனா அவன் வாழ்க்கையில் நீ வர வேண்டாம்னு நினச்சிருக்கான், அது மட்டும் இல்லை, பாண்டி இப்போயாவது உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பேசுகிறவன் கூட வாழ முடியாதுன்னு தெளிவாக முடிவெடுத்திருக்கான்னு நான்லாம் இப்போ சந்தோஷப்படுறேன். அப்பா என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க, வானத்தி என்ன பேசுகிறதா இருந்தாலும் பொறுமையாக பேசு, நாங்கள் எல்லாரும் பொண்ணு பார்க்க தான் கிளம்பியிருந்தோம், ஆனால் பாண்டி வரலையே, அப்புறம் எப்படி நாங்கள் மட்டும் வர முடியும், பாண்டி இங்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பொண்ணு பார்க்க வந்திருந்தா நாங்கள் எல்லாரும் வந்திருப்போம், இப்போ நீ முதல்ல கிளம்பு, நீ விருப்பத்துக்கு இங்கே வர்றது தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, முதல்ல கிளம்புமா, பாண்டி வரட்டும், பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாரும் பேசாதீங்க, இந்த வீட்டில் நிலாவை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, என்னை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா, எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்களா, உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு பொங்கலுக்கு வந்தால் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் சேரன் என்ன சந்தா இவங்க எல்லாரையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, தனியாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, அவங்கள பெருமையாக பேசுகிறது என்ன, ஆனால் நான் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தாலும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க யாரும், ஏன் இந்த நிலா கூட சரியாக என்கிட்ட பேசுகிறதே இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை வானத்தி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போதுங்க, எனக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரக்கூடாதுன்னு எல்லாரும் திட்டம் போட்டு ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பாண்டி வந்துடுறாரு. பாண்டி வந்த உடனே, என்ன வானத்தி எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்க, என்ன நடக்குதுன்னு கேட்க, வா பாண்டி, நீ தான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வராமல் இருக்கன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி என்னை ஏமாத்துவேன்னு நினைக்கவே இல்லை, வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க பாண்டியை நம்பி நீ ஏமாந்து போய் நிற்கிற, உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு ஏமாத்திட்டால அந்த பாண்டி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. நீ எங்கே போயிருந்த, ஏன் என்னை பொண்ணு பார்க்க வரல, வீட்டில் உள்ள யாரும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இப்போவே கிளம்பி வா பாண்டி அப்படின்னு சொல்லும்போது, எங்கே வரணும், எதுக்கு வரணும், நீ கூப்பிட்டா உன் பேச்சை கேட்கணுமா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு பாண்டி. உடனே வானத்தையும், என்ன பாண்டி என் மேலே அக்கறையே இல்லாத மாதிரி பேசுகிற, நீ பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லி உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல, என் குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாரு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சி உன்னை தேடி வந்தா, எதுக்கு வந்த, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு என்ன கேள்வி கேட்குற, உண்மையாகவே என்னை நீ விரும்பினியா இல்லை என்னை ஏமாத்திரம் நினச்சியா அப்படின்னு கேட்ட உடனே பாண்டி இருந்த கோவத்தில் வானத்தைய பலார்னு வெளுத்து வாங்குறாரு. போதும், இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான், எனக்கு என்னுடைய குடும்பம் தான் முக்கியம், என் அண்ணி நிலா தான் முக்கியம், இப்போ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு,
பதில் பேசாமல் இப்போவே உங்கள் வீட்டுக்கு கிளம்பு, அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா யாரும் வானத்திக்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு எல்லாரையும் அங்கே உள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. வானத்தி அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வானத்தியோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. இந்த வானத்தி எங்கே போனான்னு தெரியல, நம்ம பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல, இந்த வானத்தி எங்கே போனான்னு தெரியல. வானத்தி பேச்சை கேட்டு நடேசன் வீட்டில் எல்லாரும் வருவாங்கன்னு நம்பி நாம தான் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே வானத்தியோட அப்பா சொல்கிறாங்க, போதும் போதும், இனியும் இதை பற்றி வானத்திக்கிட்ட பேச வேண்டாம், இனியாவது பாண்டியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படித்து முன்னேறினா சரிதான் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாங்க, சீக்கிரமாகவே ஒரு நல்ல வரனா பார்த்து வானத்திக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்லும்போது, ஏன் மறுபடியும் கல்யாண ஏற்பாடை செஞ்சு குடும்பமாக தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணுமா? வானத்தி விஷயத்தில் இப்போதைக்கு நம்ம எந்த முடிவும் எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே வானத்தி அழுதுகிட்டே வராங்க. இதை பார்த்த உடனே இங்கே வந்து வானதியோட அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு வானதி, எங்கே போனேன், என்கிட்ட சொல்லாமல் இனி எங்கேயாவது போனேன் அவ்வளவுதான், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, பாண்டி வீட்டுக்கு போனேம்மா, நான் பேசிகிட்டு இருந்தேன், பாண்டி எதுக்கு இங்கே பொண்ணு பார்க்க வரலன்னு கேட்டேன், ஆனால் அந்த வீட்டில் உள்ள யாருமே சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதில் அந்த பாண்டி என்னை புரிஞ்சுக்காம தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டான், நான் எதுவுமே செய்யலைம்மா, எப்படியும் பாண்டியும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு நினச்சி நான் ஏமாந்து போயிட்டேம்மா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தானே சொன்னோம் பாண்டிக்கிட்ட பேசாத, பாண்டியை பார்க்க வீட்டுக்கு போகாதன்னு, எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாதா, நல்லா தானே படிச்சுட்டு இருந்த, ஆனால் இப்போ பாரு உன்னுடைய நிலைமையை பாரு, தெரிஞ்சவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, உன்னால் நாங்கள் இன்னும் எவ்வளோ தான் அவமானப்பட்டு நிற்க போகிறோமோ தெரியல, நீ படித்து முன்னேறணுன்ற எண்ணமே இல்லையா, இல்லை பாண்டி தான் முக்கியம்னு இப்போவும் நினைக்கிறியா, அதான் பாண்டி பொண்ணு பார்க்க வரலையே, அவங்க குடும்பம் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு கேட்கும்போது, பாண்டி வீட்டுக்கு வரல, அதனால தான் நாங்கள் யாரும் ஃபோன் பண்ணவும் இல்லை, பொண்ணு பார்க்கவும் வரலன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் பேசுகிறாங்கம்மா, நான் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டேன், உங்களுக்கு உங்கள் வீட்டு மருமக நிலா தான் முக்கியமா, நானும் இந்த வீட்டுக்கு தானே மருமகளாக வரப்போகிறேன்னு பேசுனதுக்கு அவங்க யாருமே சரியாக பதில் பேசாமல் என்னதாம்மா எதிர்த்து பேசுகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, பாண்டிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால தான் பொண்ணு பார்க்க வரலன்னு அந்த சோழன் பேசுகிறாரு, இப்போ என்ன செய்யன்னு தெரியலம்மா அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைனா நான் இனி படிக்கவும் மாட்டேன், இந்த வீட்டில் இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், அது மட்டும் இல்லை வானதியை பற்றி தெரியும்ல, வானதி ரொம்ப அடம்பிடிப்பா, வானதிக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க வானதியோட அப்பா. இல்லைங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த வானதிக்கிட்ட இனி பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வானதி சரியாக சாப்பிடாம வீட்டில் அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து காலேஜுக்கும் போகாமல் பாண்டியவும் பார்க்காம வீட்டிலே அழுதுட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப கோவமாக பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டி ஃபோன் எடுக்காமல் வானதிக்கிட்ட பேசவே கூடாது, ஏன்னா வானதி மட்டும் இப்போ வீட்டுக்கு வந்தால் என் வீட்டில் நிறைய பிரச்சனை வரும், அதனால் நம்ம இப்போ வானதிக்கிட்ட பேசாமல் முதல்ல என் அண்ணன் சேரனுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்கப்புறமா நம்ம வானதிக்கிட்ட பேசி பிரச்சனையை சரி செய்யலாம், இங்கே நம்ம வீட்டில் 2 ரூம் தான் இருக்குது, நம்ம வந்து நல்லா சம்பாதிச்சு இன்னும் 2-3 ரூம் கட்டணும், நமக்குன்னு தனியாக ரூம் இருக்கணும்னு நான் நினைக்கிற மாதிரியே இங்கே சேரன் சோழன் எல்லாரும் நினப்பாங்கல்ல, ஆனால் என் அண்ணனுங்க நிலா அண்ணின்னு யாருமே பிரச்சனை செய்யாமல் இருக்காங்க, இங்கே ரூம் வேணுன்றதுக்காக உங்கள் நிலா அண்ணியை ஹாஸ்டலுக்கு அனுப்புன்னு வானதி என்னென்ன பேசுனா, இதெல்லாம் கேட்டுட்டு என்னால் தாங்கிக்க முடியல, அதனால் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு யோசித்த பாண்டி இனி வானதிக்கிட்ட பேச வேண்டாம், வானதி என்னை பார்க்க என் கடைக்கு வரவும் வேண்டாம், ஏன்னா நிலா அண்ணியோட அருமை பெருமை என்னன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் வானதிக்கும் எனக்கும் இப்போ கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக நிலா அண்ணி சந்தோஷமாக எங்கள் வீட்டில் இருக்க முடியாது, தேவையில்லாமல் பேசி யார் என்ன நினைக்கிறாங்கன்னு கூட யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லார் மனசையும் வேதனைப்படுத்திடுவா இங்கே வந்து வானதி, அதனால் வானதிக்கிட்ட பேசாமல் இருந்தால் தான் வானதி வந்து திருந்துவா, யார்கிட்ட எப்படி பேசணுன்ற ஒரு அருமை பெருமை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து என்னதான் வானதி ஃபோன் பண்ணாலும் வானதி மேலே உள்ள கோவத்தில் ஃபோன் எடுக்காமல் இருக்காரு. இங்கே சோழன்கிட்ட நிலா பேசுகிறாங்க. சோழன், நீங்களாவது உங்கள் தம்பி பாண்டிக்கிட்ட பேசக்கூடாதா, இல்லை வானதி ரொம்ப பாவம், நம்ம யாருமே பொண்ணு பார்க்க போகலை, அந்த கோவத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டாங்க, அவங்களுக்கு என்ன என் மேலே தனியாக கோவம் இருக்கவா போகுது, நீங்கள் பாண்டிக்கிட்ட பேசுங்க, நான் வேணும்னா பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடட்டுமா, ஏன்னா இந்த வீட்டில் சரியாக ரூம் இல்லை, இங்கே சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் இப்படின்னு பாண்டி யோசிக்கிறான்னு நினைக்கிறேன், நம்ம இருக்கிற நிலமையில இப்போ தனியாக ரூம் எல்லாம் கட்ட முடியாது, அதனால தான் சொல்கிறேன், நான் இங்கே இருந்தால் வானதிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, போதுங்க இப்படிலாம் பேசாதீங்க,
அந்த வானதி உங்களை கேள்வி கேட்கவே கூடாது. நீங்கள் இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கீங்க. ஆனால் வானதி வந்தால் இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வானதிக்காக மட்டும் இல்லை, வேறு யாருக்காகவும் நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாதுங்க. நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும். பாண்டிக்கு கல்யாணம் நடக்கும். ஆனால் இந்த வானதியை மட்டும் பாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவன் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதெல்லாம் நான் யோசிக்கிற மாதிரி என் தம்பி பாண்டி யோசிக்க மாட்டானா என்ன? அவன் வாழ்க்கை இனியாவது சந்தோஷமாக இருக்கட்டும். வானதி பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கல்ல, யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. நம்ம வீட்டுக்கு வானதி சரிப்பட்டு வரமாட்டாங்கங்க. அதெல்லாம் யோசிச்சு தான் பாண்டி பொண்ணு பார்க்க போக வேண்டான்னு யார்கிட்டையும் சொல்லாமல் வராமல் இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சோழன் நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? பாண்டி வரட்டும், நானே பேசி சீக்கிரமாக வானதியை நாங்கள் பொண்ணு பார்க்க வரோன்னு பாண்டியவும் கூப்பிட்டு போக தான் போகிறேன். அப்புறம் எல்லாம் சரியாயிரும். வானதி பாண்டியை ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. நம்ம பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் சோழன். அதை விட்டுட்டு எனக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாண்டியோட வாழ்க்கையும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, பாண்டி வாழ்க்கைக்காக தாங்க பேசுகிறேன். பாண்டி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா பாண்டி வானதியை கல்யாணம் பண்ணக்கூடாது. வேற யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணட்டும். ஆனால் வானதி நம்ம வீட்டு மருமகளாக வரவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நடேசன் கவனிக்கிறாரு. நம்ம வீட்டு மருமக நிலா வானதிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வானதி பேசுகிறதெல்லாம் சரியில்லையே. நம்ம குடும்பத்துக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தராமல் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கேள்வி கேட்குறாங்க. யார் சொல்கிறதையும் புரிஞ்சுக்காம வானதி இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி நல்லபடியாக பார்த்துப்பாங்க? எப்படி பொறுப்பான மருமகளாக இருப்பாங்க? சோழன் சொல்கிறது சரிதான். இங்கே பாண்டி வந்து பொண்ணு பார்க்க போகாமல் வராமல் இருந்ததும் சரிதான். பொண்ணு பார்க்க போனால் தானே கல்யாண ஏற்பாடு செய்வாங்கன்னு பாண்டி இப்படிலாம் யோசிச்சு தான் பொண்ணு பார்க்க வரலன்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு நடேசன் வந்து யோசிக்கிறாரு. எப்படியாவது பாண்டியோட மனசை மாற்றி வானதி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர விடவே கூடாதுன்னு வானதி பேசின பேச்சால் ரொம்ப கோபமாக இருக்காரு நடேசன். வானதியோட அப்பா இங்கே வந்து வானதி அழுதுகிட்டே இருக்கிறத கவனிக்கிறாங்க. வானதியோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு? அதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, நல்லபடியாக படிக்க சொல்லு, சீக்கிரமாக நம்ம பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, 2 நாளாக சரியாக சாப்பிடாம இப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. நானும் கண்டுக்க கூடாதுன்னு நினச்சா, என்ன இருந்தாலும் என் பொண்ணாச்சே, அதனால் இனி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, 2 நாளாக பாண்டியை நினச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்காளா? ஏன் நம்மக்கிட்ட வானதி இவ்வளோ பிரச்சனை செய்கிறா? அந்த வீட்டுக்கு போய் இந்த வானதி என்னென்ன பேசியிருப்பா? அதனால தான் அவங்க யாரும் வானதியை பொண்ணு பார்க்க வரலன்னு நினைக்கிறேன். அதான் வானதி எப்படி பேசுவான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, எனக்கும் புரியுது. இருந்தாலும் இந்த வானதியை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு அந்த பாண்டியை அடம் பிடிக்கும்போது இந்த வானதி நம்ம பேச்சை கேட்டால் தான் என்ன? அதை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறா அந்த வானதி அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க வானதியோட அம்மா. இங்கே வானதியோட அப்பா வேற வழி இல்லாமல் வானதிக்கிட்ட மெதுவாக பேசுகிறாரு. என்னம்மா, என்ன ஆச்சு? நீ என்ன செய்யணும்னு தான் நினைக்கிற? இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? குடும்பத்தை பற்றியும் யோசிக்க மாட்ட, உன்னை பற்றியும் யோசிக்க மாட்ட. நீ நினச்சது எல்லாமே நடக்கணும்னு நினச்ச. பொங்கல் கொண்டாட போனேன், ஆனால் அவங்க எல்லாரும் பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு சந்தோஷமாக சொன்னேன். உன்னை நம்பி எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். இங்கே வந்து உன் மாமாவை வர வச்சேன், சொந்தக்காரங்களை வர வச்சேன். ஆனால் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களும் யாருமே பொண்ணு பார்க்க வரலை. இப்போ பாண்டி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு உட்காந்து அழுதுட்ருக்க. இனியாவது உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம்ல. நானும் பாண்டி நல்ல பையன்தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு நினச்சேன். ஆனால் அவங்க யாருக்கும் உன் மேலே அக்கறை இல்லையே. நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு விருப்பம் இல்லையே. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அவங்கக்கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்க முடியாது. உனக்காக நாங்கள் போய் பேசவே முடியாதுன்னு சொல்ல, அப்பா எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, அப்பா அவங்க யாரும் என்னை பொண்ணு பார்க்க வரலல்ல, நம்ம போய் பேசினா என்னப்பா? நீங்கள் எனக்காக வந்து பேசுனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுவாங்கப்பா. அப்புறம் பாண்டி வேறு வழி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக என்னை ஏற்றுப்பார். நான் தேவையில்லாமல் பேசுனதுக்கு என் மேலே பாண்டி கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான்ப்பா ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிறான். நீங்கள் வாங்கப்பா எனக்காக. எல்லாரும் போய் அங்கே வந்து பேசி கல்யாணத்தை பற்றி பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்துகிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பொண்ணு பார்க்க வரலன்னா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க இப்போ வரைக்கும் நீ அங்கே வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறாங்க. உன்னுடைய பேச்சை கேட்டு நாங்கள் தலை குனிஞ்சு நின்றுருக்கோம். மறுபடியும் உனக்காக நடேசன் வீட்டில் வந்து பேசுகிறதா? முடியவே முடியாது. ஏதோ பாண்டி இப்போ கடைக்கு ஓனர் ஆகிட்டான்னு தான் உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பலான்னு நினச்சேன். அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாயிருச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்குன்னு அவங்கக்கிட்ட நான் வந்து பேசணுமா? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக என்ன? முடியாது.
வேணும்னா அவங்கள என் பொண்ணு பார்க்க வர சொல்லு. நல்லபடியாக கல்யாணத்தை பற்றி பேசுவோம். ஒரு நல்ல முடிவாக எடுப்போம். கல்யாண ஏற்பாடை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் இப்படி நம்மக்கிட்ட பேசக்கூடாது, பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு இருக்கிற அவங்கக்கிட்டலாம் உனக்காகலாம் என்னால் பேசவே முடியாதுன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாரு. இங்கே வானதி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அப்பா நான் சரியாக சாப்பிட்றதே இல்லை, 2 நாளாக சரியாக தூங்கவும் இல்லை. பாண்டி என்கிட்ட பேசலன்னு வைங்க, அப்புறம் நான் என்ன முடிவெடுப்பேனே தெரியாதுப்பா, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதை கேட்டு கண்கலங்கி நிற்கிறாரு வானதியோட அப்பா. உடனே வானதியோட அம்மா வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இந்த வானதி நம்ம பேச்சை கேட்காம பாண்டிக்காக என்ன வேணாலும் முடிவெடுப்பாளாம். இவளெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு தாங்க தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. நல்லா படித்து முன்னேறுவா, நம்ம குடும்பத்தை பார்த்துப்பான்னு ஆசாசையாக படிக்க வச்சா பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம்பிடிக்கிறது, சொந்தக்காரங்க முன்னாடி தலகுனிய வைக்கிறது, இந்த வானதிக்கு இதே வேலையாயிருச்சு. எப்படியோங்க பேசாமல் பேசி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்கிறது, அந்த வீட்டில் உள்ள யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை செய்கிறாங்கன்னு இந்த வானதி ஏதாவது பேசட்டும், அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வானதியோட அம்மா. சரி சரி, வானதிக்காக வேற வழி இல்லாமல் நடேசன் வீட்டில் போய் பேசுவோம். என்ன செய்ய, வானதிக்கு நம்ம ஒரு நல்ல பையனாக பார்க்கலான்னு நினச்சா இவ தான் கொஞ்சம் கூட நம்ம பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறாளே. இப்போ என்ன உனக்கு, அங்கே உனக்காக போய் பேசணும், இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக வந்து உனக்காக செஞ்சு வைக்கணும், அவ்வளவுதானே. உனக்காக தான் வேற வழி இல்லாமல் நடேசன் வீட்டுக்கு போகிறேன். முடிஞ்சா பாண்டிக்கிட்ட பேசிடு, நாங்கள் வரோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா பாண்டி நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறான், அதனால தான் நானும் அங்கே போகாமல் இருக்கேன். நம்ம எல்லாரும் போய் பேசுவோம்ப்பா, பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். பாண்டி எப்பயும் போல் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். எனக்கு சீக்கிரமாக பாண்டியை கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் வானதி தன்னுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு நடேசன் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. நடேசன், நிலா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து வானதி வந்து நிற்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, என்ன வானதி அங்கேயே நிற்கிற, உள்ளவா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன கூப்பிடாதீங்க, எனக்கு இங்கே வர தெரியும், எனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது, ஏன்னா நான் இந்த வீட்டோட மருமகளாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நடேசன், சோழன், சேரன் எல்லாரும் வந்து பார்க்கும்போது இங்கே வானதி மட்டும் வராமல் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்ததை கவனிக்கிறாரு. இங்கே வந்து நடேசன், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, என்ன இப்போ யார்கிட்டையும் சொல்லாமல் வந்து நிற்கிறீங்க, என்னம்மா வானதி எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் பிரச்சனை செய்ய வரல, நாங்கள் எங்கள் பொண்ணு வானதிக்காக வந்திருக்கோம், நீங்கள் யாரும் வானதியை பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு உங்கள் முடிவில் உறுதியாக இருக்கீங்க. என்ன செய்ய, என் பொண்ணு என் பேச்சை கேட்டிருந்தா எங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்காது. உங்கள் பையன் உங்கள் குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கிற மாதிரி வானதி எங்களுக்காக யோசிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க வானதியோட அம்மா. உடனே சேரன் பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாண்டி, வானதி வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேச முடியாதுன்றதுக்காக தானே பொண்ணு பார்க்கவே போல அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே பிரச்சனை செய்யாத, நீ முதல்ல கிளம்பி வா, அவங்க என்ன பேசினாலும் அமைதியாரு, எப்படியும் நீ வானத்தையே கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான், என்னை பற்றி யோசிக்காத, நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்காத, எனக்கு எப்போ கல்யாணம் நடக்குமோ அந்த சமயத்தில் கல்யாணம் நடக்கட்டும், ஆனால் இப்போ நீ நல்லபடியாக கல்யாணம் செஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வானதி ரொம்ப பாவம் அப்படின்னு வானதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே சரிண்ணே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியும் கிளம்பி வராரு. சோழன் சொல்கிறாரு, என்ன பாண்டி, நீ வந்து வானதியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நினச்சாலும் வானதி உன்னை விடமாட்டா போல, அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிற்கிறாளே, என்ன வந்து முடிவெடுக்க போகிற, என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்க, அண்ணே அவங்க பேசட்டும், அதுக்கப்புறமா நான் என்ன முடிவுன்னு என்னுடைய முடிவை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு பேசும்போது இங்கே வானதியோட அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் பொண்ணு பார்க்க வரல, ஆனால் என் பொண்ணு வானதி பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறா, அதனால் சரியாக சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா, என் பொண்ணுக்காக தான் நாங்கள் கல்யாணத்தை பற்றி பேச வந்திருக்கோம், இப்போவே தட்டு மாற்றிக்கலாம், சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, இருங்க நீங்களா வந்தீங்க கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க, நாங்களும் பேச வேண்டாமா, எங்கள் முடிவு என்னன்னு கேட்கவே இல்லை, நாங்கள் எதுக்கு பொண்ணு பார்க்க வரலன்ற உண்மையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, வானதி இப்படி பேசுகிறதுக்கு என்ன காரணம்னு யோசித்தேன், நீங்களும் வானதி மாதிரியே தான் எங்களை பேச விடாமல் நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல உங்கள் பொண்ணு யார்கிட்ட எப்படி பேசணுன்றத நீங்கள் சொல்லி கொடுங்க, அது மட்டும் இல்லை, இப்போ பாண்டிக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு என் பையன் பாண்டி முடிவெடுத்திருக்கான், ஏன்னா என் பையன் மூத்த பையன் சேரனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும், இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அது மட்டும் இல்லாமல் வானதி தன்னை ரொம்ப மாற்றிக்கணும், இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னா நிலா மாதிரி பொறுமையாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் வானதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும், இல்லையா நீங்கள் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, பாண்டியோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிறோம், ஏன்னா
பாண்டிக்கு மனைவியா வரணும்னா இங்க வானதி இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிற மருமகளா வரணும். இல்லையா இப்படி பேசிட்டு இருந்தா எங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் வேணும். ரூம் எல்லாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். அதுக்காக என் பசங்க சம்பாதிக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்க வந்து கேட்ட உடனே கல்யாண ஏற்பாடை எங்களால செய்ய முடியாது. எல்லா செலவையும் நீங்களே பார்த்துக்கிட்டாலும் எங்க வீட்டில் இருக்கிறது 2 ரூம் தான். இங்க சோழனும் இங்க நிலாவும் தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்குன்னா, சேரனுக்கு கல்யாணம் ஆனா அவனுக்குன்னு தனி ரூம் வேணும். அப்ப இவங்க 2 பேரும் எங்க இருப்பாங்க? உங்க வீட்லயா பார்த்துப்பீங்க? இல்லல்ல. அதனால இவங்களுக்குன்னு தனியா ரூம் எல்லாம் கட்டுற வரைக்கும் உங்க பொண்ணு வானதி உங்க வீட்ல இருக்கட்டும். இப்ப அதனால தான் பொண்ணு பார்க்க வர வேண்டாம் நாங்க முடிவும் எடுத்தோம். இந்த கல்யாண ஏற்பாட செய்ய வேண்டான்னு இப்ப நான் பேசுறேன். என்ன பாண்டி, நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேட்க, ஆமாப்பா. நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். என் அப்பா என்ன சொல்றாரோ அது எல்லாமே சரிதான். என்னுடைய கல்யாண விஷயத்துல என் அப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் சரி. இப்ப வானதியை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நல்லா சம்பாதிச்சு எங்களுக்குன்னு தனியாக நாங்கள் ரூம் கட்டிட்டு அதுக்கப்புறம் என் அண்ணனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். இந்த இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாதான் நான் வானதியை கல்யாணம் பண்ண முடியும். நீங்கள் வந்து பேசின உடனே இந்த கல்யாணத்துக்கு சரின்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போ தான் நான் கடை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இங்கே நிலா என்ன சோழனை உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளாக இருக்காங்களா? இல்லையே, பொய்யா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எதுக்கு தனியாக ரூம் கொடுக்கணும்? அவங்க தங்கியிருக்க ரூமை எனக்கும் பாண்டிக்கும் கொடுக்க வேண்டியதானே? ஆமாம், நிலாவை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. நிலா என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு பேசுகிறீங்களே. நிலா உண்மையாகவே உங்கள் வீட்டு மருமகளா? ஏன் கேட்குறேன்னா, சோழனும் அவங்களும் ஒன்று சேர்ந்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக இன்னும் பார்த்துக்கலையே. அது மட்டும் இல்லை, சோழனை விட்டு பிரிஞ்சு போயிடணும் தானே அவங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இருக்கிற ரூமை எங்களுக்கு கொடுங்க. அவங்க வேற எங்கேயாவது தங்கிக்கிட்டும். ஏன், அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க, ஹாஸ்டலுக்கு கூட போகட்டும், எங்கே வேணாலும் தங்கட்டும். ஆனால் இந்த வீட்டு மருமகளாக நான் தான் வருவேன். நீங்கள் ரூம்காகலாம் பேசாதீங்க. எனக்கும் பாண்டிக்கும் கல்யாண ஏற்பாடை செய்யுங்க. நிலா தங்கியிருக்க ரூமில் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே நடேசனுக்கு அவ்வளோ கோவம் வருது. நிலா என் பொண்ணு. அதனால் என் பொண்ணுக்கு இந்த ரூமை கொடுத்துருக்கேன்னா எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, என் பொண்ணு நிலா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்வீங்க? இந்த வீட்டு பொறுப்பான மருமக நிலாவை என் பொண்ணாக தான் பார்க்குறேன். அதனால் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். நாங்கள் இத்தனை நாள் இந்த வீட்டை பற்றி கூட யோசித்தது கிடையாது. இந்த வீட்டுக்குன்னு பத்திரம் இருக்கா இல்லையா எதையும் யோசிக்காமல் சரியாக வந்து நாங்கள் இந்த குடும்பத்துக்காக எதையுமே செய்யாமல் இருந்தோம். ஆனால் நிலா வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் எல்லாரும் திருந்திருக்கோம். எங்கள் வேலையை பார்க்குறோம். இந்த வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற எண்ணம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நிலா. இப்போ வந்து நின்று பேசுகிறீங்கல்ல, இந்த வீடு எங்களுக்கு சொந்தமாயிருச்சு, அதனால தானே வந்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் இந்த வீடு எங்களுக்கு கிடைக்க காரணமே நிலா தான். நிலா தங்கியிருக்க ரூமை உங்களுக்கு கொடுக்கணுமா? உனக்கு கொடுத்துட்டு நிலா ஹாஸ்டலுக்கு போகணுமா? இப்படியெல்லாம் பேசுறியே. எங்களுக்கு நிலா தான் முக்கியம். இப்படி பேசிட்டு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவியா? பாண்டி, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். வானதி இப்படிலாம் பேசுகிறான்னு தெரிஞ்சிருந்தும் இந்த வானதியை விரும்பியிருக்க பார்த்தியா? கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்க பார்த்தியா? எல்லா தப்பும் உன்னுடைய தப்பு தான். சொல்லப்போனால் உனக்கு என்ன, நம்ம சொந்தக்காரங்க கூட பொண்ணு தரேன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த வானதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நானே முடிவெடுத்துட்டேன்ப்பா. இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம். இங்கே சேரன் அண்ணனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா என் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம். எனக்குன்னு நிறைய வேலை இருக்குது. கடையை பார்த்துக்கணும். இன்னும் நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. வானதியை கல்யாணம் பண்ணால் என்னால் முன்னேற முடியாது. அதனால் தேவையில்லாமல் நிலா அண்ணியை பற்றி பேசாமல் என் குடும்பத்துக்காக நான் எடுத்த முடிவு தான் சரின்னு சொல்லி உண்மையாகவே என்னை விரும்பினா இப்போவே உன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது பாண்டி. என்ன நீ நிலாவுக்காக சப்போர்ட் பண்ணுற, என்ன எதிர்த்து பேசுகிற? நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நிலா ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க இந்த ரூமை கூட எனக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போதும் நிலா, நீங்கள் நல்ல வேலை செஞ்சிட்டீங்க. இவங்க எல்லாரும் இப்படி பேசுறதுக்கு காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போதே எல்லாரும் முன்னாடியும் நடேசன் ரொம்ப கோவமாக இங்கே வானதியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. எங்கள் வீட்டு மருமக நிலாவை பற்றி நீ எதுவும் பேசக்கூடாது. இந்த வீட்டு மருமகனா நிலா மட்டும்தான். நீ என்னைக்கும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது, வர விட மாட்டேன். இவ்வளோ பேசுகிறல்ல, இப்போவே உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு. என்ன, நான் சொல்கிறது புரியுதுல்ல? உங்கள் பொண்ணோட லட்சணத்துக்கு இந்த வீட்டுக்கு மருமகளாக வேற வரணுமா? பாண்டியோட வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் பொண்ணு வானதி என்னைக்கும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதே கிடையாது அப்படின்னு. நிலா,
நீதாம்மா எங்கள் வீட்டு மருமக, உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நடேசன் நிலாவுக்காக பேசி வானதியை அங்கேருந்து அனுப்புறாரு. வானதி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. வானதியோட அப்பா சொல்கிறாங்க, பாத்தியா உனக்காக பேச வந்து நடேசன் இங்கே எல்லாரையும் பேச விடாமல் செஞ்சுட்டாரு. இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாரு வானதியோட அப்பா. நிலாவை விட்டு கொடுக்காம நிலாவுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ண நடேசன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க வானதி.